ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கடந்த வாரத்தின் செய்தி, அதாவது திறந்த வாசலை உங்கள் முன்பு வைத்திருக்கிறேன், ஒருவனும் பூட்டான் என்ற தலைப்பில் உங்கள் மத்தியில் வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் எனக்கு பாராட்டின கிருபைக்காக, தயவுக்காக கர்த்தரை இந்த நேரத்தில் மனதார துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் இப்பொழுது நாம் கடந்த வாரத்தின் செய்தியின் தொடர்ச்சியை பார்ப்போம். வசனம் இப்படியாக சொல்லுகிறது: தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். எபேசியர் 4வது அதிகாரம் 30வது வசனம். வேதத்தில் கீழ்ப்படிந்தமையால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட நபர்கள் பலர் இருக்கிறார்கள். அவர்களின் வாழ்க்கை நமக்கு கீழ்ப்படிதல் ஆசீர்வாதம் என்பதை தெளிவாக காட்டுகிறது. முக்கியமான சிலரை நாம் இப்பொழுது வேதத்திலிருந்து பார்ப்போம். முதலாவதாக நாம் பார்க்க போகிற நபர் ஆபிரகாம். அவர் ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தமையால் தேவன் சொன்னதை கேட்டு தன் தேசத்தை விட்டு புறப்பட்டான். ஈசாக்கையும் அர்ப்பணிக்க தயாரானான். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 22வது வசனம். அதன் நிமித்தம் அவனுக்கு கிடைத்த ஆசீர்வாதம், பெரிய ஜாதியாக ஆக்கப்பட்டான். எல்லா ஜாதிகளுக்கும் ஆசீர்வாதமாக ஆனான். நீ என் சத்தத்தை கேட்டதினால். அப்படியாக தேவன் அவருக்கு அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்து, ஆதியாகமம் 28வது அதிகாரம் 18வது வசனத்தில் ஆண்டவர் அவரை அப்படியாக ஆசீர்வதித்தார். அடுத்ததாக நாம் வேதத்தில் பார்ப்போம் என்றால், யோசேப்பு அவர் கீழ்ப்படிந்த காரியங்கள், சோதனையிலும் பாவம் செய்ய மறுத்தான். ஆதியாகமம் 39வது அதிகாரம். அதன் நிமித்தம் அவர் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம், எகிப்தின் பிரதான அதிகாரி ஆனான். குடும்பத்தையே காப்பாற்றும் கருவியாக ஆனான். அடுத்ததாக நாம் வேதத்தில் பார்ப்போம் என்றால், தானியேல். அவர் கீழ்ப்படிந்த காரியம், அரசன் தடை போட்டாலும் தேவனை ஜெபித்தான். தானியேல் அதிகாரம் 6ல் கூறப்பட்டுள்ளது. அதன் நிமித்தம் அவர் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம், சிங்கங்களிடமிருந்து காப்பாற்றப்பட்டான். ராஜாக்களிடத்தில் உயர்வு பெற்றான். அடுத்ததாக நாம் ஸ்திரீகளில் யார் யார் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார்கள் என்று பார்ப்போமா? முதலாவதாக நாம் பார்க்க போகிற நபர் ரூத். அவர் கீழ்ப்படிந்த காரியம், நவோமியை விட்டு பிரியாமல் தேவனை தேர்ந்தெடுத்தாள். ரூத் அதிகாரம் 1வது அதிகாரம் வசனம் 16ல் போடப்பட்டுள்ளது. அவரது நிமித்தம் அவர் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம், போவாசின் மனைவியாக ஆனாள். அடுத்தது தாவீதின் மூதாதையரில் ஒருத்தி ஆனாள். இப்படியாக ரூத் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரை தேர்ந்தெடுத்து நவோமியை விட்டு பிரியாமல் இருந்தது நிமித்தம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள். அடுத்ததாக நாம் வேதத்தில் ஸ்திரீகளில் பார்ப்போம் என்றால், மரியாள். அவர் கீழ்ப்படிந்த காரியம், இதோ கர்த்தருடைய அடியாள் என்று ஒப்புக்கொண்டால். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 38வது வசனம். மரியாள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது நிமித்தம் அவர் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம், இரட்சகரின் தாயாக தேர்ந்தெடுக்கப்பட்டாள். எல்லா தலைமுறைகளாலும் ஆசீர்வதிக்கப்பட்டாள். அடுத்ததாக நாம் பார்ப்போம் என்றால், யோசுவா, காலேப். அவர்கள் கீழ்ப்படிந்த காரியம், மற்றவர்கள் பயந்த போதும் தேவனை நம்பினார்கள். என்னாகமம் 14வது அதிகாரம். அதன் நிமித்தம் அவர்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம், வாக்குத்தத்த தேசத்தில் நுழைந்தவர்கள் ஆனார்கள், தேசத்தை சுதந்தரித்தவர்கள் ஆனார்கள். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.